தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் விபத்திற்குள்ளான 60 டன் எடையுள்ள கண்டெய்னர் லாரியை மீட்க கனரக கிரெயின் வரவழைக்கப்பட்ட பின்னரும் எடை அதிகமாக உள்ளதால் அதை அப்புறப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான் வணக்கம். எவ்வளவு நேரமாக இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து வருகிறது? தற்போது அங்கு என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது? சாலையில் இந்த மீட்பு பணிகள் நடைபெறுவதால் போக்குவரத்தில் என்ன இடையூறு ஏற்பட்டிருக்கிறது? கள தகவல் என்ன? வணக்கம். ஆந்திராவிலிருந்து சென்னை கோவிலம்பாக்கத்திற்கு சிமெண்ட் பவுடர் எடுத்துக்கொண்டு ஒரு கண்டெய்னர் லாரியானது நேற்று இரவு 12 மணிக்கு வந்திருக்கிறது. குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை கடந்து அந்த குரோம்பேட்டை MIT மேம்பாலம் அருகே வரும் பொழுது அந்த லாரியின் டிரைவர் சுனில் என்பவர் அந்த லாரியில் இருக்கு தண்ணீர் குடிப்பதற்காக அந்த லாரி சென்று கொண்டிருக்கும் போதே குனிந்திருக்கிறார். அப்பொழுது வலதுபுறமாக லாரி சென்று அந்த MIT மேம்பாலத்துடைய தூண்கள் இருக்கும் பகுதியில் இருக்கின்ற தடுப்பு சுவற்றில் மோதி அந்த லாரியானது உடனே அந்த பகுதியில் வந்து கவிழ்ந்து விழுந்து விட்டது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து காரணமாக அந்த GST சாலையிலிருந்து தாம்பரத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லுகின்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தாம்பரம் தீயணைப்பு படையினர், போக்குவரத்து போலீசார் உட்பட ஏராளமானவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த லாரியை மீட்கும் பணியை நள்ளிரவு முதல் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரை அந்த லாரியை மீட்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 55 டன் சிமெண்ட் பவுடர்கள் அந்த கண்டெய்னர் லாரியில் இருக்கிறது. 60 அடி நீளமான அந்த லாரி கவிழ்ந்து கிடப்பதன் காரணமாக அந்த அதிக பாரம் இருப்பதால் அந்த லாரியை அப்புறப்படுத்துவதில் கடும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அந்த MIT மேம்பாலத்தினுடைய ரவுண்டானா பகுதியின் கீழ்ப்பகுதியில் இந்த லாரியானது கவிழ்ந்து கிடக்கிறது. இதனை மீட்பதில் கடுமையான ஒரு சிக்கல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 80 டன் எடையுள்ள எடை பாரத்தை தூக்குகின்ற நவீன ராட்சச கிரேன்கள் கொண்டு வரப்பட்டு அந்த மீட்பு பணியானது தற்போது நடைபெற்று வந்தாலும் 3 கிரேன்கள் மூலமாக அந்த லாரியை அப்புறப்படுத்தும் பணி நடைபெறுகிறது. இருந்த போதிலும் அந்த லாரியை அகற்றுவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருவதால் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது GST சாலையில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாம்பரத்திலிருந்து பல்லாவரம் நோக்கி செல்கின்ற பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சிகளை தான் நம்மால் இங்கு பார்க்கப்படுகிறது. இந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை அருகே இருக்கின்ற MIT மேம்பாலம் வழியாக சென்னையை நோக்கி செல்லும் வாகனங்கள் செல்கின்றன. அதே போல சர்வீஸ் சாலையிலும் வாகனங்கள் திருப்பி விடப்பட்டாலும் அதிக அளவு வாகனங்கள் வந்திருப்பதன் காரணமாக குரோம்பேட்டிலிருந்து தாம்பரம் வரை ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது தற்போது வரை நீடித்து வருகிறது. தொடர்ந்து 3 கிரேன்கள் மூலமாக அந்த கவிழ்ந்த அந்த லாரியை அப்புறப்படுத்தும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த லாரியில் முழுவதுமாக சிமெண்ட் பவுடர் அதிக பாரம் கொண்டதன் காரணமாக அதை தூக்கி அப்புறப்படுத்துவதில் கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த MIT மேம்பால ரவுண்டானா பகுதியில் கிரேன் மூலம் அந்த இரும்பு கம்பிகளை கொண்டு தூக்கும் பொழுது அந்த பாலத்தில் உரசுவதால் அதிலும் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த லாரியை அப்புறப்படுத்தும் பணியை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக சென்னை புறநகர் பகுதியில் ஒரு கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மீரான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.